சொல்வதறியாமல் திகைத்து போய் நின்றே. நிலையில்லா ஜீவனில் நிஜமென்று கண்டே இயேசு எந்த நண்பரே ஏதென்று சொல்வே. மணவாளனே மணவாளனே என் நாயனே மணவாளனே மணவாளனே
பாடல் கூடத்தை ஆரம்பிக்க போகிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். சிறிய பாட்டு புத்தகத்தில் 6வது பாடலை பாடுவோம். 8வது பாடலை பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனும் சொந்தமாயினார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை கண்டழைத்தான், தூரப்பாயினம் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளேன் உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொருள் மகனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே அடிப்பாடி மகிழ்ந்திருவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். 7வது பாடலை நாம் தொடர்ந்து பாடுவோம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவரம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவரம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியார் எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசும் மக்களா, சிலுவையின் கீழே சுரங்கத்தான் சீர் போராட்டம் செய்து முடிப்பார். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை
ஓலை கொடுத்தான், ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பா சிங்காசனம் ஒன்று ஆட்டுக்குட்டிக்கு மகிமையென்றும் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், ஆட்டுக்குட்டிதான் அகற்றி தோடை தேடுவார், அழைத்து செல்வார் இந்த ஊற்றுக்கு அள்ளி பருக சொன்னையே அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், ஆதிபிதாவே ஆட்டுக்குட்டியே தூய ஆவியே துதி தோத்திரம் கனமகிமை பெருமை என்றென்றைக்கும் உம்முடையதே, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதிங்கள். அதிகாலை வேளையிலே 6வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரிய செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் மறுபடி வருகின்றாரே, அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள், தம்புரோடும் வீணையோடும் தேவனை துதியுங்கள், இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள், ஏக்களமோ கைத்தாளமோ முழங்கிட துதியுங்கள், ஏக்களமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள், ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் மறுபடி வருகின்றாரே, அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்கிறதான பாடலை பாடி தேவனை நாமத்தை துதிப்போமாக. सर्वलोकादिवा नमस्कार, सर्व सृष्टिगणे
தயவர பிதாவே நமஸ்காரம். கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம். ஜெகத் ரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மானுட உயிரடைந்தோங்க கருவினில் மாட்டோய் நமஸ்காரம். தரணியில் மானுட உயிரடைந்தோங்க கருவினில் மாட்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமச குருவே நமஸ்காரம். அருமையாடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தேசனம் நமஸ்காரம். அருவியாடியார் அகற்றினில் வசிக்கும் அரிய சித்தேசனா நமஸ்காரம். தொழிலோனே நமஸ்காரம். மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா துத்திய திருத்துவா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா துத்திய திருத்துவா நமஸ்காரம். சர்வலோகாதிவா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். நின்ற பிரகாரமாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் செய்ததான நன்மைகள் ஏராளம் ஏராளம். கடந்த 5 மாதங்கள் முழுதுமாக கர்த்தர் நம்மை அற்புதமாக அதிசயமாக நடத்தி வந்த அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். குறைவுகள் மத்தியில் கர்த்தர் நிறைவாக எங்களை நடத்தினரே, அதற்காக நன்றி என்று சொல்லுவோம். எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்த தேவனுக்கு ஆண்டவரே நன்றி என்று சொல்லுவோமாக. அவர் இல்லாமையிலிருந்து இருக்கிறவர்களை போல நடத்துகிற தேவனாக இருந்தபடியாலே அவர் நம்மை நடத்தி வந்ததான விதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். குயவன் கரங்களில் இருக்கிறதான களிமணை போல நாம் இருந்தோம். அவர் நம்மை வனைத்து உருவாக்கி இந்த நாள் வரைக்கும் நம்மை ஜீவனோடு நடத்தி வந்தாரே, அதற்காக நன்றி செலுத்துவோம். குடும்பங்களை பாதுகாத்தாரே, அதற்காக நன்றி செலுத்துவோம். சுகவீனங்கள் மத்தியில் கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரே, அதற்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை சிவந்த சமுத்திரத்தை கடக்க செய்தாரே, அதற்காக நன்றி செலுத்துவோம். யோர்தான் நதியை கடக்க செய்தாரே, அதற்காக நன்றி செலுத்துவோம். எரிகோ கோட்டை போன்றதான பிரச்சனைகளை கடக்க செய்தாரே, அதற்காக நன்றி செலுத்துவோம். தகுதியற்றதான நம்மேல் கர்த்தர் பாராட்டிதான கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தேவனாக இருக்கிறபடியாலே நம்மை இன்னுமா இந்த புதிய மாதத்திலும் அவர் நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவருக்கு நன்றி செலுத்துவோம். மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்லித்தான் யோசுவா பக்தனை தேற்றியது போல கடந்த 5 மாதம் முழுதுமாக நடத்தினேன் ஆண்டவர். தொடர்ந்து இந்த புதிய மாதத்திலும் நடத்த வல்லமை உள்ளவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கும்படியாக நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்தாரே, அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தும். என் தேவனாகிய கர்த்தர்
தம்முடைய பலிப்பீடத்திலிருந்து இந்த நாளும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை மறைத்து வெளிப்பட போகிறாரே, அதற்காக நன்றி செலுத்தும். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஒருவேளை நாம பலவீனம் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக அவருடைய கரத்தினாலே நம்மை தேற்றி அவருடைய இடது கையினாலே நம்மை பிடித்து நடத்த வல்லமை உள்ள தேவனுடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இம்மட்டுமாக உதவி செய்த எபினேசரே, இன்னுமாய் உதவி செய்யுங்க என்று சொல்லி அவரை கேட்கும் போது நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தெய்வமே, எங்க நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இம்மட்டுமாக செய்த உதவிகளுக்கு உமக்கு நன்றி. ஆண்டவரே, இன்னுமாய் நீர் நடத்த போகிறதான அந்த வழி நடத்தலுக்காக உமக்கு ஆண்டவரே நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்க. கர்த்தாவே, தாய் தன் பிள்ளையை மறப்பாலோ, அப்படி மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வாக்களித்த தேவன், அன்பின் ஆண்டவரே தாப்புனே, தொடர்ந்து தாப்புனே இந்த புதிய மாதத்திலும் நீர் நடத்த போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் உம்முடைய தாசனை மறைத்து வெளிப்படுவீராக. ராஜா, அன்பின் ஆண்டவரை, வந்தது நல்லது என்று சொல்லி காணப்படவும், நாங்கள் கடந்து வந்தது போல நாங்கள் கடந்து செல்லாதபடிக்கு ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தைகள் நாங்கள் பெற்றவர்களாக உம்முடைய சமூகத்திலிருந்து கடந்து சென்று, ஆண்டவரே, நீரே எங்கள் வழி சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறீங்க என்று சொல்லி நாங்கள் உணர்ந்து உம்முடைய கரம் பிடித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த ஆராதனையை முழுதுமாக நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நன்மைகளை கிறிஸ்துவின் வழி ஆட்சேபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆமென்.
இயேசு நம்மை தேடி வந்தார், சொந்தமாக ஏற்றுக்கொண்டார். இயேசு நம்மை தேடி வந்தார், சொந்தமாக ஏற்றுக்கொண்டார். அநாதை யாருமில்லை, அநாதை யாருமில்லை. தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. அவர் ஒருவருக்கே நான் சகல துதி கனம் மகிமையை நான் ஏறெடுக்கிறேன். நல்ல பாடலை பாடிய அன்பு சகோதரருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனங்களை திருப்புவோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். ஜெபிப்போம். பலனுள்ளவன் பலனில்லாதவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறோம். உம்முடைய வேத வசனமாகிய மன்னாவை நாங்கள் பிட்டு அதை சாப்பிடும் பொழுது தேவன் எங்களுடைய கண்களை திறந்தருளும்படியாக உம்முடைய மன்னாவாகிய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும் அடியனை தாழ்த்துகிறேன். நீர் உம்முடைய வசனத்தின் வழியாக எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரிந்த சம்பவம் தான். 13ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அவருடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு மோசே தேவனிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கின்றார். உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறார். முட்செடியில் எரிந்த ஒரு கடவுளை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவா, நான் என்ன பெயரை சொல்லுவது அப்படின்னு கேட்கிறார். அதற்கு தேவன் பதில் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார் என்று சொல் அப்படின்னு சொல்றார். இருக்கிறேன் என்பவர். நம்ம சில சமயங்கள்ல சிலருடைய பெயர்களை மறந்து விடுவது வழக்கம். நான் ஒரு சமயம் ஒரு ஆளை பார்த்தேன், அவரோட பேர் நான் மறந்துட்டேன், ஆனால் அவர்
இதை சொன்னாரு, உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, அல்லது அவர் இதை சொன்னாரு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவது உண்டு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா உங்க பேரை நான் மறந்துட்டேன் அப்படின்னு நாம் சொல்லுவதுண்டு. பெயர் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம சில சமயங்களில் பெயரை மறந்துட்டு முழிச்சிட்டு இருப்போம். மோசேக்கு முற்செடியில் தோன்றின அந்த நபருடைய, அந்த தேவனுடைய பெயர் தெரியல, என்ன பேரு அப்படின்னு கேட்கிறார். நாம் வேதாகமம் முழுவதும் தேவனுக்கு பல பெயர்களை நாம் பார்க்கின்றோம். எந்த இடத்துல அவர் எப்படி செயல்படுகின்றாரோ அப்படி பெயர்களை இட்டு அழைப்பது வேதாகமத்திலே வழக்கமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவைகள் எல்லாம் காரண பெயர்களாக அங்காங்கே வழங்கி வருகின்றன. உதாரணத்துக்கு, அவர் பூமியில மனிதனாக பிறந்த பொழுது இயேசு என்று அழைத்தார்கள், இம்மானுவேல் என்று அழைத்தார்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற காரண பெயராக அது விளங்கியது. இங்கே இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று சொல் அப்படி என்று மோசேயிடம் சொல்லுகிறார். இருக்கிறேன் என்பதற்கு இருந்தேன், இருக்கிறேன், இருப்பேன் என்று அர்த்தம் கொள்ளுகிறது. நான் இருந்தேன், இப்போது இருக்கிறேன், இனிமேலும் இருப்பேன் என்கிற அர்த்தத்தை அந்த பதமானது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலதான் அதற்கு கீழே நாம் வாசிக்கும் பொழுது 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மேலும் தேவன் மோசேயை நோக்கி, இருக்கிறேன் அப்படிங்கிறவரு அனுப்புறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுவாயாக. நான் உங்கள் பிதாக்கள் இருக்கிறார்களே அவர்களோடு இருந்தேன் அல்லவா, அந்த தேவன் இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார், போய் சொல்லு. யாக்கோபு எகிப்துக்கு வரார். எதுக்காக? தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு எகிப்துக்கு வரார். எதற்காக? ஏன்னா பையன் யோசேப்பு கூப்பிட்டு அனுப்பிச்சிட்டாரு, அதனால வர்றாரு. அப்படிதானே? அப்படிதான் நமக்கு மேலோட்டமாக தெரியும். ஆனால் தீர்க்க தரிசன ஆவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார், உன்னை கடல் கரையில் உள்ள மணலத்தனையாய் உன்னை மாற்றுவேன், அங்கே ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியாக உன்னுடைய சந்ததியை நான் மாற்றுவேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருந்தார். ஆனா யாக்கோபும் அவருடைய குடும்பமும் கொஞ்சமா இருந்தாங்க, கொஞ்ச ஜனங்களா இருந்தாங்க. அவர்கள் பழுகி பெருகுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க நாடோடிகளாக சுற்றி திரிந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் பழுகி பெருகுவதற்கு அமர்ந்து ஓரிடத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஆகையினால நல்ல தண்ணீர் பாங்கான இடமாகவும் அவர்களுக்கு ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் தேவைப்பட்டது. எந்த பிரச்சனை இல்லாத ஒரு இடம் அவர்களுக்கு எங்க இருந்தது அப்படின்னா எகிப்துல இருந்துச்சு. அந்த நைல் நதியின் ஓரத்துல, வற்றாத அந்த நதியில ஓரத்துல அங்க போய் இருக்க வேண்டிய கட்டாயம். அங்கதான் அவருடைய ஜனத்தொகையானது அதிகமாக வளர்ந்ததாம், பெருகினதாம். அவருடைய வளர்ச்சியை பார்த்து பார்வோனே கட்டளை இடுகிறார், இங்க பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்றுங்க, ஏன்னா அவங்க நமக்கு எதிராக போர் செஞ்சிடக்கூடாது, அந்த அளவுக்கு பெருகிட்டாங்க என்று சொல்லும் அளவிற்கு அங்கே எகிப்தியரை காட்டிலும் அதிகமாக பெருகி இருந்தார்கள். தேவனுடைய திட்டம் அப்படியா இருந்துச்சு. என்னதான் ராஜா சட்டம் போட்டாலும், என்னதான் ராஜா தன்னுடைய கட்டளையை போட்டாலும், அவங்களால குழந்தைகளை கொல்ல முடிஞ்சதா? இல்ல. தேவன் அவர்கள் பழகி பெருகணும் அப்படின்னு திட்டம் வச்சிருந்தார். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு வாக்குரைத்து அழைத்தேன் அல்லவா, அதே தேவன் தான் இன்னைக்கு நான் உன்கிட்ட பேசுறேன் என்று மோசேயிடம் சொன்னார். அன்றைக்கு ஈசாக்கை அங்கிருந்து அழைத்து வந்து எகிப்து தேசத்திலே குடியமர்த்தி அவர்களை பழுகி பருக செய்தேன் அல்லவா, அதே தேவன் தான் நான் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறேன், உன்னோடு பேசுகிறேன் என்று, இருக்கிறேன் என்பவர் பேசுகிறேன் என்று மோசேயிடம் அவர் பேசினார்.
மோசேக்கு சந்தேகம் மறுபடியும். 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே படிக்கிறேன். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். எவ்வளவும் பேசி சொல்லி எடுத்து எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, அவங்க என்ன நம்ப மாட்டாங்க. 10வது வசனத்தையும் படிக்கிறேன். ஆண்டவர் அங்கே ஒரு சில அடையாளங்கள் எல்லாம் கொடுத்தாரு. கோலை கீழே போடுப்பா அப்படின்னு சொன்னாரு, உன்னுடைய கையை உரையில விடு அப்படின்னு சொன்னாரு. அப்படி அடையாளத்தெல்லாம் கொடுத்தாரு. அடையாளத்தை கொடுத்தும் மறுபடியும் மோசேக்கு போறதுக்கு ஆயத்தம் இல்லை, விருப்பம் இல்லை. 10ஆம் அதிகாரம் மறுபடியும் மோசே, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உம்முடைய அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்லை ஒரு கலெக்டரோ இல்லை ஒரு சிஎம்ஓ நம்மளை கூப்பிட்டு ஒரு வேலை சொன்னா தட்டுவோமா? தட்டிடுவோமா? சிஎம் சொல்லியிருக்கிறாரு, இல்லை பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, இந்த வேலையை நான் செய்யணும். அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் இறங்கி வந்து ஒரு வேலையை சொல்றாரு, நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய சித்தத்தை மற்றும் ஆண்டவருடைய வல்லமையை, தேவனுடைய வல்லமையை குறைப்பதாக அது இருக்குது. அவரால் செய்ய முடியும், அவரால் முடியும், அவரு என்னை கொண்டு போய் அவரால் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற வல்லமையை குறைத்து காட்டுவது போல அது இருந்தது. அதனால்தான் அடுத்த வசனத்தில் படிக்கும்போது அவருக்கு கோபம் உண்டாகி அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, நீ போ, உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன். ஏன் என்று சொன்னால், நான் இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன். அவங்க போனாங்க, 10 வாதைகள் வந்தது, அவங்க விடுதலையாகி வந்தார்கள். தேவனை குறித்து என்ன அளவை நீங்களும் நானும் அளந்து வைத்திருக்கிறோம்? தேவனால இதெல்லாம் முடியும், சில விஷயங்கள் முடியாது அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோமா? சில பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரால் இது தீர்க்க முடியாது, எப்படியாவது நான் தீர்த்தரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு சில சமயங்கள்ல நாம் ஆண்டவரை அளந்து வைத்திருக்கிறோமா? நீங்கள் ஆண்டவரை என்ன செய்கிறவராக நினைக்கிறீர்கள்? அவரை என்னவாக நினைக்கிறீர்கள்? அதுவாக அவர் உருமாறிக்கொள்பவராக நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்களா? நான் என்னவா நினைக்கிறேனோ அப்படிதான் என்னுடைய ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோமா? உங்கள் சத்துருக்களிடம் கோபப்படும் ஒரு நபராக ஆண்டவரை நீங்க கற்பனை பண்ணி வச்சிருக்கிறீங்களா? அல்லது உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு நபராக, ஒரு கடைக்காரராகவோ அல்லது ஒரு தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு நபராக கற்பனை பண்ணி வச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு நல்ல காரியங்களை மட்டுமே கொடுக்கிற ஒரு நபரா அவரை கற்பனை பண்ணி வச்சிருக்கிறீங்களா? நீங்கள் அவரை குட்டையாகவோ நெட்டையாகவோ உயரமாகவோ பெரியவராகவோ சிறியவராகவோ அவளை அதுவாகவோ நீங்கள் கற்பனை செய்து வைத்திருக்கிறீர்களா? அதுவெல்லாம் அவர் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் எப்போதும் இருக்கிறவராகவே இருக்கிறார். நாம் நினைப்பது கடவுள் இல்லைங்க, தேவன் இல்லை. மோசே நினைச்சிருந்தாரு, நான் 40 வருஷமா எகிப்துல பயங்கரமா பயிற்சி பெற்றுட்டேன், எப்படியாவது என்னுடைய ஜனங்களை இங்கிருந்து விடுதலை செஞ்சிருவேன் என்று சொல்லிதான் அந்த எகிப்தியனை கொலை செஞ்சாராம். என்னுடைய பலத்தினால நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், எகிப்துல இருக்கிற சிப்பாய்கள்லாம் என் பக்கம் வந்துருவாங்க, இஸ்ரேல் ஜனங்கள்லாம் என் பக்கம் வந்துருவாங்க, நான் எப்படியாவது அவங்களை விடுதலை செஞ்சிருவேன் பார்வோன்ட்டு இருந்து அப்படின்னு நினைச்சாராம். நாம் நினைப்பது தேவன் இல்லைங்க. ஆயனுடைய கோல் தான் அவங்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி தேவன் சித்தம் வச்சிருந்தார். அதுக்காக தான் 40 வருஷம் பயிற்சி. எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, அவங்க நடந்து போனாங்க. மோசே இப்படி போனா ஈஸியா போயிடலாம், வெறும் 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 4 வருஷத்துல இல்ல 2 வருஷத்துல இல்ல 1 வருஷத்துல போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா தேவன் சொன்னாரு, நீ இப்படி போப்பா, சுத்தி போப்பா கொஞ்சம் அப்படின்னு அனுப்புனார்.
செங்கடல்ல போய் நின்னாங்க. அப்பா, ஒரு பெரிய போட் இருந்தா எல்லாரும் ஏறி என்ன பண்ணிடலாம், போயிடலாம். அப்படி பேசியிருப்பாங்கல்ல. 6 லட்சம் பேர் சும்மாவா இருந்திருப்பாங்க? ஒரு பெரிய கப்பல் இருந்திருந்தா போயிருக்கலாம்ல. இத்தனை பேருக்கு தண்ணி என்ன பண்றது? இத்தனை பேருக்கு சாப்பாடு என்ன பண்றது? தேவன் சொன்னாரு, இருக்கிறேன், நான் இருக்கிறேன். இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய திட்டங்கள் எல்லாம் இருக்கும், நிறைய. நம்முடைய யோசனைகள் எல்லாம் நிறைய இருக்கும். எப்படியாவது நம்முடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்று நாம் நினைப்பது உண்டு. தேவன் சொல்றாரு, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நாம் வாசித்து முடிக்க போறோம். சங்கீதம் 90 1 2 படிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர். அதனால சொல்றாரு, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் தலைமுறை தலைமுறையா உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய விருப்பத்திற்கு நம்மை ஒப்படைக்கும் போது அவர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் தலைமுறை தலைமுறையாக நம்முடைய, உங்களுடைய, என்னுடைய அடைக்கலமாக இருக்கிறார். புதிய மாதத்தில் தேவன் இருக்கிறேன் என்பவர் சொல்லுகிறதாவது, தலைமுறை தலைமுறையாக அவர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிறீர். என்றென்றைக்கும் உள்ள தேவன். இந்த புதிய மாதத்தில் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று கிதியோனுக்கு சொன்ன ஆண்டவர், இதோ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு இருந்தது போல உன்னோடும் நான் இருப்பேன் என்று மோசேக்கு சொன்ன தேவன் இருக்கிறேன் என்பவர் சொல்லுகிறதாவது, நீங்கள் புறப்பட்டு போங்கள், உங்களோடு நான் இருப்பேன் என்று இன்றைக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் முழுவதும் தேவன் அவருடைய வல்லமையினாலே, அவருடைய மகா கிருபையினாலே, அனாதி சிநேகத்தினாலே உங்களையும் என்னையும் வழிநடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய திட்டத்திற்கு நம்மை ஒப்படைக்கும் போது அவர் அதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார். வசனம் சொல்கிறது, உலகத்தின் முடிவு வரைந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று. அந்த விதமான வாக்குத்தத்தத்தோடு நாம் இந்த நாளிலும் இங்கிருந்து கடன் செல்லும்படியாக யாரும் எழும்பி நின்று சிறிய பாடல் புத்தகத்திலே 67வது பாடலை பாடுவோம். மகிமையின் நம்பிக்கையை மாறிடா என் நேசையா என்கிறதான பாடலை பாடுவோம். முடிவு ஜெபத்தை போதகர் முன் வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சபை யாரும் எழுந்து நிற்புமாக பாடலின் 67 மகிமையின் நம்பிக்கையை மாறிடா என் நேசையா என்கிறதான பாடல். மகிமையின் நம்பிக்கை மாறிடாத என் ஏசையா உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ
நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவே நங்கு உரமே அழிவில்லா பட்டகமே. ஆத்துமாவே நங்குரமே அழிவில்லா பட்டகமே. நேற்று வென்று ஜீவிக்கின்றேன் நிம்மதியே கண்மலையே. நேற்று வென்று ஜீவிக்கின்றேன் நிம்மதியே கண்மலையே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாலிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. பொங்குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைதானே பின்தொடர்ந்தேன் உம் தோளில் தான் நான் இருப்பேன். உம்மைதானே பின்தொடர்ந்தேன் உம் தோளில் தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கும் பேரொளியே விடிவெள்ளி நட்சத்திரமே. பிரகாசிக்கும் பேரொளியே விடிவெள்ளி நட்சத்திரமே. உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுழலுவேன். உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுழலுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஜெபிக்கு முன்பாக ஒரு ஜெப விண்ணப்பம். வருகின்ற 4ஆம் தேதி எல்டர் ஆர் சாமியல் அவர்களுக்கு ஒரு மேஜர் அறுவை சிகிச்சை அவருடைய காலிலே நடைபெற இருக்கிறது. அவர்களுக்காக தயவாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
உங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய மாதத்தின் புதிய விடியலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. 5 மாதங்களை நிறைவு செய்து 6வது மாதத்தின் முதல் பகல் வேளையை ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் வந்து எங்களை அர்ப்பணம் செய்து எங்களை ஒப்பு கொடுத்து உம்மை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவருடைய கரத்திலிருந்து இந்த நன்மையை பெற்ற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நிச்சயமாகவே ஆண்டவருடைய அனுக்கிரகம், ஆண்டவருடைய வழிநடத்தல் இல்லை என்று சொன்னால் இந்த நேரத்தை நாங்கள் காண்பது என்பது அரிதான ஒரு காரியமாக இருந்திருக்கும் சுவாமி. கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு கொடுத்த எல்லா விதமான நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். புதிய மாதத்தை நாங்கள் எதிர்கொள்ளும் பொழுது உம்முடைய பலத்தை நாங்கள் சந்தித்தவர்களாக, உம்மை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக, எங்கள் அன்பின் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட வல்லமை நிறைந்தவர் என்பதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு மற்றும் ஒரு வாய்ப்பு கொடுத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரை நாங்கள் எவ்விதமாக பார்ப்பதற்கு அறிந்திருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த வேளையில் நீர் வெளிப்படுத்தின தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகளின் அடிப்படையில் நாங்கள் அவர்களை பார்க்கின்றோமா, சூழ்நிலைகளின் அடிப்படையில் நாங்கள் அவர்களை நோக்கி பார்க்கின்றோமா, அல்லது இந்த உலகத்தை படைத்த தெய்வமாக, இந்த உலகத்தின் மீது ஆளுகை செய்கின்ற தெய்வமாக அவர்களை பார்ப்பதற்கு நாங்கள் பழகி இருக்கின்றோமா என்பதை எண்ணி பார்க்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அன்பின் ஆண்டவருடைய வல்லமை என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் எதை குறித்தும் கர்த்தாவே இந்த உலகத்திலே பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை, தயங்கி நிற்பதற்கு தேவையில்லை. தைரியம் கொள்ளவும், உற்சாகம் கொள்ளவும், நம்பிக்கை கொள்ளவும், விசுவாசத்தோடு தொடர்ந்து நாங்கள் முன்னோக்கி அடியெடுத்து வைக்கவும், தொடர்ந்து நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை எடுத்துரைத்த தம்முடைய மகனை கர்த்தர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், அவள் கைட்டு சென்ற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் அப்பா. சத்தியத்தை கேட்கும்படியாக இந்த வேளையிலே கடந்து வந்த உங்களுடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலும் உற்சாக மனதோடு கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகள் நீரப்பட எழுந்திருந்து ஆண்டோட சமூகத்திலே கடந்து வந்து உங்களுடைய சத்திய வசனங்களை கேட்கும்படியாகவும், தங்களை அர்ப்பணம் செய்யும்படியாகவும், ஜெபிக்கும்படியாகவும் தங்களை தாழ்த்தி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, பலப்படுத்தும்படியாக, வழிநடத்தும்படியாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இணையத்தின் மூலமாக இணைந்திருக்கிறவர்களையும் கர்த்தர் தாங்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து நிற்கிறோம் சுவாமி. விசேஷமாக இந்த புதிய மாதத்திற்குள்ளாக அடித்து வைக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அநேக எதிர்பார்ப்புகளோடு காத்திருப்புகளோடு இருக்கலாம் சுவாமி. பள்ளி கல்வி ஆண்டு துவங்குகின்றது, பிள்ளைகளை பள்ளியிலே சேர்க்க வேண்டும் என்கின்ற அநேக முயற்சிகளிலே தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் அநேகர் காணப்படலாம். பொருளாதார தேவைகள், பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கின்ற சூழ்நிலையிலே அநேகர் தகப்பனே இந்த மாதத்தை அவர்கள் எதிர்கொண்டு இருக்கலாம் சுவாமி. இந்த மாதத்திலாவது ஆண்டவரே இந்த நன்மையான காரியத்தை உங்களுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை விசுவாசத்தோடு பொறுமையோடு அநேகர் இன்னும் காத்து கொண்டிருக்கலாம் கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை அவர்களுடைய மனதிலே வைத்திருந்தாலும் உம்முடைய சமூகத்திலே அவர்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் முன் செல்வீராக, அவருக்கு முன்பாக சகலத்தையும் நன்மையாக நிறைவேற்றி கொடுக்கும்படியாக உம்முடைய பாதத்திலே அவர்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் வேண்டி நிற்கிறோம் சுவாமி. இந்த மாதம் கர்த்தருக்குள்ளாக மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மாதமாக அமையட்டும் கர்த்தாவே. தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு மாதமாக அமையட்டும் கர்த்தாவே. வேளைகளிலே கர்த்தாவே இந்த புதிய மாதத்திலே தகப்பனே அவர்கள் எதிர்பார்ப்புகளை உடையவர்களாக காணப்படலாம். உயர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், மாற்றங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கலாம், வளர்ச்சிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கலாம். கர்த்தர் அவர்களை தாங்க வேண்டும், அவர்களை பலப்படுத்த வேண்டும், அவர்கள் எதிர்பார்க்கின்ற முடிவை கர்த்தர் அவர்களுக்கு நல்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் அவர்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று யாரேனும் காத்திருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தர் அவருடைய கரங்களை ஸ்திரப்படுத்துவீராக, அவர்களை பலப்படுத்துவீராக. தொழில் முறையிலே கர்த்தாவை மிகுந்த வளர்ச்சிகளை அவர்கள் காண கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் வேண்டுகிறோம் ராஜா. ஆசிரியர்களாக, மருத்துவத்துறையிலே பணி செய்கின்ற பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அலுவலகங்களிலே பணி செய்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை தாங்க வேண்டும், அவர்களை பலப்படுத்த வேண்டும் சுவாமி. அவர்கள் பணிகளே அவர்கள் முன்பாக இருக்கின்ற போராட்டங்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அவருடைய பிரசன்னம் அவர்கள் சார்ந்திருக்கின்ற நிறுவனங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்த சூழ்நிலையிலே அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உடைய பாதத்தில் அவர்களையும் ஒப்புக் கொடுத்து நாங்கள் வேண்டி நிற்கிறோம் சுவாமி. தொழில் ரீதியாக கர்த்தாவே தொடர்ந்து கர்த்தாவே போராட்டங்களை சந்திக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் கஷ்டங்களை சந்திக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் அவருடைய கரங்களை ஸ்திரப்படுத்துங்க சுவாமி. வளர்ச்சியின் பாதையில் நம்முடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய திருச்சபையின் இளம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களை பலப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு சாட்சியாக நம்முடைய பிள்ளைகள் நிலைத்து நிற்கும்படியாக மேலான தீர்மானங்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த புதிய மாதம் அவர்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மாதமாக அமைய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பள்ளிகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வளர்ச்சியின் பாதையிலே எங்களுடைய பள்ளிகளை கர்த்தர் நடத்தி செல்ல வேண்டும் என்று உங்களுடைய பாதத்திலே ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நாங்கள் வேண்டுகிறோம். அநேக கர்த்தாவே போராட்டங்கள் உண்டு, தடைகள் உண்டு சுவாமி. அவைகள் எல்லாம் கடந்து கர்த்தாவே எங்களுடைய பள்ளிகள் வளர்ச்சியின் பாதையிலே நடத்தப்பட வேண்டும். ஆண்டவர் துணை நின்று புதிய முயற்சிகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ராஜா, திருச்சபை என்கின்ற இந்த ஸ்தாபனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஸ்தாபனத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தாவே, அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக நெருக்கடிகள் உண்டு. அன்பின் ஆண்டவர், நீர் தலைவராக இருக்கிறீர், நீர் இந்த திருச்சபையை வழிநடத்தி செல்கிறீர் என்பதை நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் கேட்டது போல உம்முடைய வல்லமையை முழுமையாக நாங்கள் சார்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே, இந்த சபையை நடத்தி செல்கின்றவர் நீர் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களில் எவ்விதமாக இந்த சபையை நடத்தி செல்ல வேண்டுமோ கர்த்தர் நீர் முன் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் வழிகளையும் கர்த்தாவே இந்த திருச்சபைக்கு முன்பாக நீர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகளாவிய திருச்சபையானது ஓங்கி வளர வேண்டும். பல்வேறு இடங்களிலே, பல்வேறு நிலைகளிலே கர்த்தாவே இந்த உலகத்திற்கு முன்பாக சாட்சியாக திகழ வேண்டும். பிசாசானவன் தந்திரமான சூழ்ச்சிகளை கொண்டு வரலாம், அநேக போராட்டங்களை கொண்டு வரலாம், பல்வேறு சூழ்நிலைகள் மத்தியில் நெருக்கடிகளை கொண்டு வரலாம், கேள்விகளை கொண்டு வரலாம் சுவாமி. ஆனாலும் அவைகள் எல்லாம் தற்காலிகமானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக, புரிந்து கொள்ளத்தக்கதாக, ஆண்டவர் பக்கம் நாங்கள் நிற்கத்தக்கதாக, ஆண்டவரை சாது நின்று தகப்பனே விசுவாச வீரர்களாக நாங்கள் பலப்படத்தக்கதாக கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் வேண்டுகிறோம். சுவாமி, ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. புதிய மாதத்தை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் மற்றும் ஒரு புதிய மாதத்தின் விடியலை நாங்கள் சுகத்தோடு காணவும், ஆண்டோடைய சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக எங்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் நீரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென்.